ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்குறீங்க, சிடி பார்லர் வந்து என்ன ஆச்சு? நாங்கள் பார்லர் வரணும், எங்களுக்கு மேக்கப் செஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரி, நமக்கு இப்போ பார்லர் வந்து நம்ம இருந்தது விட்டாச்சு. சரி, நம்ம தனியாக செப்பரேட்டாக ஏதாவது ஒரு லாட்ஜோ இல்லை சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டோ எடுத்து அங்கே மேக்கப் பண்ணிவிட்டு ஈஸாக அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் அதை போட்டேன். ஆனால் அப்படியே கேள்வி கணைகளால் என்னை அப்படியே தொலைச்சி எடுக்கிறீங்க. ஓகே, அப்படி தான் இருக்கும். பல வருஷமாக நான் பார்த்தாச்சு. ஸோ பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணலை. நம்ம பண்ணிவிட்டு சென்னையில் இருந்துட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வராங்க. அவங்களுக்கு நம்ம பே பண்ணி தான் கூட்டிகிட்டு வரணும். ஸோ என்ன சொல்கிறது, நான் சொல்கிற ஃபீஸை குறைக்க பார்க்காதீங்க. நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன். ஸோ ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நீங்கள் கன்ஃபார்மாக வர மாதிரி இருந்தால் மட்டும் பேசுங்க. சும்மா டைம் பாஸுக்கு பேசிகிட்டு இருக்காதீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சிக்கிட்டே பேசுவோம். ஆக்சுவலி பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டே பிளானாக தான் இருக்கும். காலையில் ஏர்லி மார்னிங்கே நம்ம கிளம்பி போகிற மாதிரி ட்ரை பண்ணலாம். நைட்டே வந்து செக்இன் பண்ணிவிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு கொஞ்சம் இங்கே பார்த்துட்டே விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பேரூர் கோவில் போகலாம். பேரூர் கோவில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா கோவை குற்றாலம் போகலாம். கோவை குற்றாலம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். காட்டுக்குள்ளே போகணும். ஒரு 1 கிலோமீட்டர் வந்து அவங்க வண்டியை கூட்டிகிட்டு போகும். 1 கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து தான் போகணும். போயிட்டு நம்ம குளிக்க கூட வேண்டாம். போயிட்டு ஃபால்ஸ் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் அங்கேருந்து மருதமலை அடிவாரத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா ஃபைனலாக ஈஸா போயிடலாம். இதெல்லாம் முடிகிறதுக்கே ஈவினிங் ஆயிரும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஈஸாவில் அந்த லேசர் ஷோ போடுவாங்க. அல்டிமேட்டாக இருக்கும். அதில் வந்து அர்த்தநாரீஸ்வரரோட அந்த ஹாஃப் சிவா ஹாஃப் பார்வதி அது வரும். அதை பார்த்துட்டு நம்ம வந்து நைட்டு வந்துட்டு செக் அவுட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். செக் அவுட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பட்டும். இதுதான் வந்து இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கு. இல்லை லோக்கலில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நைட்டு வந்து கிளம்பட்டும். அவ்வளோதான். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்துட்டு பர் ஹெட்டுக்கு 5000 நம்ம இது பண்ண போகிறோம். ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து சென்னையிலேருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு ட்ராவல் இதெல்லாம் இருக்குல்ல. அப்புறமா அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே மேக் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. மேக் வந்து ரொம்ப காஸ்ட்லி இல்லை. அது அவங்க மேக்கப் போட்டாங்கன்னா ஒரு 5-6 ஹவர்ஸ்க்கு வந்து நிற்கும். ஸ்வெட்டிங் ஆனாலும் அதுக்கு மேலே தான் வந்து ஸ்வெட்டிங் ஆகும். ஸோ வந்து அவருக்கு 2000 கொடுக்கணும். அப்புறமா ரூமுக்கு, கேப்க்கு, இதுக்கும் 1000. அப்புறம் சாப்பாடு வந்து நம்ம அவங்களோட செலவு தான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பிளான் இருக்கும். யார் யார் வரீங்க அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும் சொல்லுங்கள்.
இந்த ட்ரெஸ் வந்து உங்களோடது தான். உங்களுக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா முன்னாடியே சொல்லுங்கள். அதுக்கு ஒரு சின்ன சார்ஜ் அவர் அப்ளை பண்ணுவார், மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. உங்களோட ட்ரெஸ் கொண்டு வந்தாலும் ஓகே தான், உங்களுக்கு செலவு கம்மியாகும்ல. அப்புறம் வேறு என்ன விசேஷம்? உங்களோட ட்ரெஸ்ஸிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நான் என்ன சமைக்க போகிறேன்னா, மஷ்ரூம் சமைச்சிட்ருக்கேன், கட் பண்ணிகிட்ருக்கேன். மஷ்ரூம்னா பட்டன் மஷ்ரூம் இல்லை, இந்த சிப்பி காளான். வாங்க சாப்பிடலாம் எல்லோரும். ஓகே, கட் பண்ணியாச்சு. இது ஒரு நான்ஸ்டிக் ஸ்டவ்வாக தான் இருந்தாலும் கொஞ்சமாவது ஆயில் ஊற்றணும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் ஓகே, வாட்டர் போட்டாச்சு, அது குக் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, இவ்வளோ தான் இந்த விஷயம். மேபி இந்த ஜூலைக்குள்ளே இது பிளான் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, வர மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இது பண்ணுங்கள், வந்து இந்த கம்மி பண்ணிக்கோங்க, அதெல்லாம் பேசாதீங்க. இதுதான் வந்து இது என்ன சொல்கிறது, இது வந்து கரெக்டான ஒரு இது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நிறைய சென்னையில், பெங்களூரில், கோயம்புத்தூரில் எல்லாம் நிறையா பார்லர் இருக்காங்க, நிறைய பார்லர் சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட போங்க. இது வந்து சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவுட்டிங் போகிறதுக்காக ஒரு விஷயம், சரியா? அப்புறம் சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? ஓகே, 10 நிமிஷம் ஆச்சு. மஷ்ரூம் என்னாச்சுன்னு பார்ப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலா, ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க மாட்டேன். வாட்டர்லேயே வந்து வேக வச்சுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 நிமிஷத்தில் குக் ஆகிடும், நான் சாப்பிட்றேன். இந்த வீடியோ வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பதிவுக்காக தான். ஓகே, பாய். ஸ்பெஷலாக சந்திப்போம்.